ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ். எதிர்நீச்சல் சீரியல் செம்ம பரபரப்பாக சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது சக்தி வந்து இந்த குணசேகரனோட தம்பி இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வரப்போகிற அந்த சமயத்தில் தான் இப்போது அந்த சவப்பேட்டில் இருக்கிற சக்தி வந்து ஜனனி பார்த்துட்றாங்க. ஸோ தர்ஷனோட கல்யாணத்தில் ஆரம்பித்த இந்த அதிரடி ஆட்டம் அப்படின்றது சக்தியை கொலை பண்ணுற அளவுக்கு விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது. ஸோ சக்தி வந்து ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு தேவைக்கு யார் என்ன அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்ருக்காரு. இங்கே இந்த குணசேகரன் சக்திக்கு இந்த உண்மை தெரிஞ்சக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து அனுப்பின ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, சக்தியை கடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்திக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இப்போ சக்தியை தேடி போன ஜனனி உயிருக்கும் அந்த ஆபத்து வருது. அவங்களுமே இப்போது உயிருக்கு போராடிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது வீவர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, சக்தி யார்? ஸோ சக்தி தான் அந்த தேவகியோட பையனா அப்படின்றது தான் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வியே. ஸோ இப்படிப்பட்ட நிலமையில் அந்த கோவிலில் இந்த குணசேகரன் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஞானம் சக்தியை பற்றி வந்து விசாரிக்கிறாரு. அப்போது மிகப்பெரிய உண்மை அப்படின்றது வெளியே வருது. அதாவது குணசேகரனோட கடைசி தம்பின்னு சொல்லப்படுற சக்தி வந்து உண்மையாகவே குணசேகரனோட அம்மாவுக்கு பிறந்தவர் கிடையாதான். சின்ன வயசில் தன்னோட அம்மாவை பறி கொடுத்துட்டு குணசேகரனால் தனிமைப்படுத்தப்பட்ட அதாவது அனாதையாக்கப்பட்ட ராணா அப்படின்றது இப்போது ரொம்பவே தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் குணசேகரனோட சொத்து அப்படின்னு சொல்லப்படுற எல்லாமே, எல்லா சொத்துக்கும் ஒரே சொந்தக்காரர் சக்தி மட்டும்தான். இதனால் சொத்து ஏதாச்சும் பறி போயிடுமோ, சொத்தெல்லாம் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்ற பயத்தில் தான் சக்தியை தன்னோட தம்பியாக வந்து குணசேகரன் கூடவே வந்து வச்சுருந்துருக்காரு. ஸோ இப்போது இந்த உண்மை வந்து வெளியே வந்துடுச்சு அப்படின்னா எங்கே தன்னோட சொத்தெல்லாம் தன்னை விட்டு போயிடுமோ அப்படின்ற பயத்தில் சக்தியை ஆள் வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காரு. இந்த உண்மையை ஜனனி தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனை ஆகும் அப்படின்றதால குணசேகரன் 2 பேரையுமே கொலை பண்ண இப்போ ஆட்களை அனுப்பியிருக்காரு. ஸோ குணசேகரன் ஆட்டத்துக்கு என்ன முடிவு அப்படின்றத நம்ம இனி வரக்கூடிய எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதிர்நீச்சல் தொடர்கிறது எப்படி போயிட்டுருக்கு? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.